அவல் தோசை குழிப்பணியாரம் தொட்டுக்க தக்காளி சட்னி செஞ்சலாம். அவலை கழுவி எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவை, 1/4 கப்பு தயிர், 1 கப்பு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி 7 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம், 4 தக்காளி பழம் உப்பு போட்டு மூடி வச்சுக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகணும். கருவேப்பிலை தண்டு போட்டு அரைச்சிக்கோங்க. தாளிசம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அவல் ஊறிட்டு 1 கப்பு தண்ணி விட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்ஸ் கழுவுன தண்ணி 1 கப்பு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரு, உப்பு, ஜீரகம், கட் பண்ண வெங்காயம், மல்லி இலை போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 கப்பு தண்ணி விட்டு 3/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கல் கீட்டாட்டி தோசையாக வத்தரலாம். 2 பக்கமும் எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அவல் தோசை ரெடி. குழிப்பணியாரம் செஞ்சிடலாம். குழியில் எண்ணெய் விட்டு மாவையும் விட்டு மூடி வச்சுக்கோங்க. இது உப்பெல்லாம் வரணுன்னா சோடா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சுவையான அவல் தோசை குழிப்பணியாரம் ரெடி.